ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த பதிவு போடணும்னு நான் போடுறது அன்னைக்கு பிரதோஷங்க. காலையில் பிரதோஷ நாளில் நீங்கள் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பு, இல்லைனாலும் எல்லா பிரதோஷமும் இது மாதிரி தான் நீங்கள் சிறப்பாக பண்ணிக்கலாம். சரிங்களா? வாருங்க பதிவுக்குள்ளே போயிடலாங்க. அதுக்கு முன்னால் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பீங்க இல்லையா, அவங்களாம் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டிங்கன்னா உடனுக்குடன் உங்களுக்கு பதிவெல்லாம் கிடைக்குங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கெல்லாம் கடன் தொல்லை இருக்குதா, அப்புறம் சுபகாரிய தடையெல்லாம் இருக்கா, அவங்க இந்த நல்ல நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாங்க. கடன் தொல்லையால் அவதிப்படுபவங்க, சுபகாரிய தடைகள் உள்ளவர்கள், தோஷங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் இந்த நல்ல நாளை தவறாமல் சிவ வழிபாடு செய்து பயன்பெறலாங்க. பிரதோஷத்தன்று மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரையில் காலகட்டத்தில் சிவன் கோயிலுக்கு சென்றீங்கன்னா அங்குள்ள சிவபெருமனை கண் குளிர தரிசனம் செய்து அபிஷேக பொருட்களை தானம் செய்யுங்க. அப்போ தீராத தோஷங்கள் அனைத்தும் தீர்வதாக ஐதீகங்க. பால், விபூதி, தயிர், சந்தனம், பன்னீர், பஞ்சாமிர்தம் போன்ற ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க. வாங்கி கோயிலுக்கு தானம் கொடுக்கணுங்க. நீங்கள் வாங்கி கொடுக்கும் அபிஷேக பொருளை கொண்டு அந்த சாமிக்கு மூலவருக்கும் அபிஷேகம் நடக்கும்போது நீங்கள் கண்குளிர தரிசனம் செய்கிற வாய்ப்பு கிடைக்கும். அப்படி தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வேண்டுதல் இருக்கு இல்லையா, போய் சென்றடைய நந்தி பகவானையும் அன்னைக்கு கண்டிப்பாக வழிபடணுங்க. நந்தியோடைய காதில் நீங்கள் வேண்டுதலை வச்சிங்கன்னா சிவபெருமனுக்கு நேரடியாக போய் சேரும்ன்றது தான் ஐதீகம். நீங்கள் இப்போ கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லோரும் செய்வாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தெரியும். எனவே இதை பயன்படுத்தி இந்த நல்ல நாளை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது சில பேர் தெரியாமல் இருக்கும். நந்தி பகவானுக்குரிய பரிகாரம் செய்ய பசுக்கள் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு தானம் கொடுப்பது ரொம்பவே சிறப்புங்க. பசுவிற்கு பச்சரிசி ஊற வைத்து வெல்லம் கலந்து கொடுப்போம் இல்லையா, அந்த பச்சரிசியை அந்த பச்சரிசி மாவில் வெல்லத்தை பிசைஞ்சு நீங்கள் கோவிலில் வச்சு எல்லாத்துக்கும் தானம் கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. கோவிலில் கொடுக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்க பசுக்களுக்கு இந்த தானத்தை நீங்கள் தவறாமல் செய்து பயன்பெறுங்க. சரிங்களா? சிவனுக்கு வில்வ இலையால் பிரதோஷ தினத்தில் அர்ச்சனை செய்தால் ரொம்ப ரொம்ப புண்ணியங்க. நீங்கள் செய்த புண்ணியங்கள் பூரா ரெட்டிப்பாகுன்னு சொல்லுவாங்க. எனவே வீட்டிலிருந்து நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வில்வ இலை கிடச்சிதுன்னா கண்டிப்பாக கொண்டு போய் கொடுங்க. அதை கோவிலில் பயன்படுத்தி அர்ச்சனை செஞ்சாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மனசும் திருப்தியாக இருக்கும், உங்களுக்கு பலனும் கிடைக்க போகும். சரிங்களா? இந்த நாளில் அன்னதானம் செய்கிறவங்களுக்கு 7 ஜென்ம பாவங்களும் நீங்குன்றது ஐதீகங்க. அதனால் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க. யாராவது ஒருவருக்காவது உணவு பொட்டலம் வாங்கி கொடுங்களேன். மேலும் இந்த நாளில் சிவ ஸ்லோகங்கள்லாம் உச்சரிப்பது, சிவபுராணம் படிப்பது, இப்போ நம்ம இதில் சிவ ஒளிநாடால் கேட்குறது, இதெல்லாம் உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சிவ சிந்தனையில் ஈடுபடுங்க. நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாயா, இதை சொல்கிறதுல ஒன்றுமே இல்லைங்க. இதையே நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்கள். நமச்சிவாயா போற்றி, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா அப்படின்னு சொல்லிட்டு 11 முறை சொல்லுங்கள். உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. கண்டிப்பாக இந்த பிரதோஷ வழிபாடை செஞ்சு எல்லாரும் வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறோங்க. முழுமையாக பார்த்தவர்களுக்கு நன்றிங்க. முடிந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பிங்க.